நடந்து முடிந்த இந்த தேர்தல் முடிவுல விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதுல நீடிக்கும் சிக்கல் நிறையவே இருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எச்சரிக்கை விடுத்த மத்திய உளவுத்துறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாவேகா தலைவர் அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக எச்சரிக்கை வந்திருப்பதாகவும் அவர் ஆட்சி அமைப்பதுல நிறைய சிக்கல் நெருக்கடி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதனால அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார்? அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்வதற்கு முன்பாகவே இந்த மாதிரி நிறைய திருப்பங்கள் அவருக்கு எதிர்பார்க்காத சூழலில் நடப்பதாகவே ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி சூழலில் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வி மக்கள் மனதுல ஆழ்ந்து பதிந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது மக்கள் வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே தாவேகா தலைவர் எப்போ முதலமைச்சர் சீட்டில் அமர போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தாவேகா தலைவர் வெற்றி பெற்ற இந்த முடிவை பார்த்தீங்கன்னா மக்கள் எடுத்த ஒரு அதீத முடிவு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்த முடிவு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துல ஒரு திருப்பு முனையாகவே இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரத்துல தாவேகா தலைவர் அவர்கள் என்ன மாதிரி ஒரு சூழலை இருக்கிறார், என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பதற்கான கேள்விகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 5 வருட திமுக ஆட்சியை வீழ்த்தி இப்போது 108 இடங்கள் வென்று விஜயின் தாவேகா கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க இருப்பதாகவே இந்த விஷயம் வெளிவந்திருக்கு. ஆனால் 234 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட தமிழகத்துல ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் கண்டிப்பா அவசியமாகவே இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்த வெளிப்படையாகவே சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுது. அதே சமயம் தாவேகா அதிக இடங்களை வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படையாகவே சொல்லப்படுது. இதனால தாவேகா தலைவர் ஆதரவு கோரி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தங்களை ஆதரிக்குமாறு விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தாவேகா சார்பில் கடிதம் எழுதப்பட்டதாகவே ஒரு தகவல் வந்திருக்கு. இதனை அடுத்து தாவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவே அறிவித்து இருந்தாங்க. இதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது தாவேகா வெற்றி பெற்ற இடங்கள் 108 இடங்களாக இருக்கிறது. காங்கிரஸில் 5 இடங்கள் இருக்கிறது. மொத்தம் 113 இடங்கள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் ஆதரவு கடிதத்துடன் வந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லப்படுது. தாவேகா தலைவர் இன்று சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனுக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்களிடம் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஆனால் 118 எம்எல்ஏ உடைய ஆதரவு கடிதத்தை விஜய் தராததால் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அளித்த கோரிக்கையில் ஆளுநருக்கு எந்தவித திருப்தியுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தாவேகா ஆட்சி அமைக்க ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குங்க. இதனால இன்று நடக்கவிருந்த பதவியேற்பு விழா பாத்தீங்கன்னா ரத்தாகி உள்ளதாகவே கூறப்படுது. தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் சிக்கல் எழுந்துள்ள இந்த நிலையில திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி வந்திருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் மனதுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாவேகா தலைவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்துல முதலமைச்சர் சீட்டில் அவர்கள் உட்கார்வார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனா திடீர் திறப்பு முனையாக திமுக மற்றும் அதிமுக கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலமைச்சர் சீட்டில் யார் அமருவார் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரசியல் களத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன நடக்க போகுது அப்படின்றது அனைவரும் மத்தியில ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனிடையே பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில அதிமுக எம்எல்ஏ தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவே சொல்லப்படுது. வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா சென்னையில் தங்கியிருக்குமாறு அக்கட்சியின் தலைமை கூறியிருக்கக்கூடிய இந்த நிலையில முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர், OS மணியன், பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட 25 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா சொகுசு விடுதியில தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதிமுக எம்எல்ஏ தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதை தடுக்கும் வகையில
புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவே கூறப்படுது. இதனால தமிழக அரசியலில் அடுத்தது என்ன நடக்கும் என்ற கேள்வியோடு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாகவே சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் நிச்சயமற்ற அரசியல் சூழல் நிலவக்கூடிய நிலையில தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வென்றாலும் பெரும்பான்மை கிடைக்காததால் தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருபுறம் ஆதரவு தருவது குறித்து பரிசீலனையில் உள்ள மற்ற கட்சிகள், மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காதது என தமிழக அரசியல பெரும் பரபரப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனால தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வென்றாலும் அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காருவதற்கு போட்டி கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த முதல் அமைச்சர் சீட்டில் யார் அமரப் போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா மக்கள் நினைத்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அவர்கள் 108 இடங்களை பிடித்திருந்தாலும் இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் அமருவாரா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மனதில் திடுக்கிடும் ஒரு சூழலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மற்ற கட்சி நேயர்கள் என்ன செய்ய போறாங்க, மற்ற அரசியல் களத்துல என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, அவர்களால் தவிக கட்சிக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, என்ன மாதிரியான அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய சூழல் அரசியல் களத்துல இதுவரை நிலவி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தவிக தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களை பெற்று முன்னணியில இருந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் சீட்டில் உட்காருவதற்கான வாய்ப்புல நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனை, நிறைய சவால், நிறைய நெருக்கடி என அனைத்துமே அவர் சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சூழல் நடக்கக்கூடிய இந்த விதத்துல பாத்தீங்கன்னா மத்திய உளவுத்துறை தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கையாகவே சொல்றாங்க. இதனால அரசியல் களத்துல பெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்க போகுது. தமிழகத்துல பெரும் மாற்றம் இந்த அரசியல் காலத்துல நிச்சயமாக ஏற்பட்டு இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை, சிக்கல் கண்டிப்பாக எழுவதற்கான ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சூழ்ச்சி வலையில தவிக தலைவர் விஜய் அவர்கள் வீழ்கிறாரா இல்ல வெற்றி பெற்று மீண்டும் வருகிறாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. தவிக தலைவர் அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வீடியோல நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல புதிய அரசியல் களத்துல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.